இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, இஸ்ரவேலருக்கு மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கட்டளையிட்டு கானான் தேசம் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வந்த நாட்களிலே பூர்வ முதல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று. நான் சொல்லுகிறேன், உன் சத்துருவை சிநேகி, உனக்கு தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய், உன்னை துன்பப்படுத்துகிறவனுக்கும் உன்னை நிந்திக்கிறவனுக்குமாய் ஜெபம் பண்ணு என்று சொன்னார். அதன்படியாகவே இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களில் ஒருவன் பணத்துக்கு ஆசை வைத்து இயேசுவை காட்டி கொடுத்தார். அப்பொழுது இயேசு, சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய், நீ செய்கிறதை செய் என்று காட்டி கொடுத்த யூதாசை அவர் சிநேகித்தார். அதே இடத்திலே அவரை பிடிக்க வந்த காவலாளிகளில் ஒருவர் காது வெட்டப்பட்டது. தீமை செய்யும்படியாய் கடந்து வந்தவர் அவருடைய காதை சுகமாக்கி அவரை அனுப்பிவிட்டார். அவரை சிலுவையில் அறைந்து அவரை அவமானப்படுத்தி நிந்தித்தார்கள், தூஷித்தார்கள். கடைசியிலே, இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியாமல் செய்கிறார்களே, இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார். அதே வழியை பின்பற்றின தேவான் என்ற ஒரு மனிதன் தேவதூஷணம் சொன்னார் என்று சொல்லி அவரை கல்லெறிந்து கொன்றார்கள். அவர் ஜீவனை விடும்போது, இயேசுவே, இவர்கள் செய்கிறது இன்னது என்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அவர் பிரார்த்தனை செய்தார். அந்த கல்லீரியின் கூட்டத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள். அவர் மூலமாக இயேசுனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். மோசேயின் காலங்களிலேயே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எனக்கு பின்பாக ஒரு தீர்க்கதரிசி வருவார், அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லியிருந்தார். அவர் இந்த இயேசு கிறிஸ்துவே. நியாயப்பிரமாண எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து நமக்கு கிருபையின் பிரமாணத்திலே நித்திய ஜீவனை வாக்குத்தத்தமாய் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதுதான், இதற்காகத்தான் நாம் இயேசுவினுடைய வழியை பின்பற்றி செயல்படுகிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றி நித்திய ராஜ்யத்தை அடையும்படியான வழிக்கு இயேசுவே வழிகாட்டியாய் இருக்கிறார். அதன் வழியிலே நாம் செல்கிறோம். நமக்கு பிரதானமாக கொடுக்கப்பட்ட இந்நாளினுடைய வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறதே. ஆமென்.